தற்போதைய செய்தி, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி முடிக்கப்பட்டதை ரத்து செய்து மேல் நடவடிக்கைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. மறு விசாரணை உத்தரவு என்பது அலங்கார அதிகாரமல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தெரிவித்திருக்கிறது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி மறு விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஒரு அலங்கார அதிகாரம் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் சொல்லலாம். நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. நெல்லை அரசு மருத்துவ கல்லூரி சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் கண்ணன் பாபா இவர் மருத்துவ மாணவர்கள் விடுதியின் காப்பாளராகவும் இருந்தார். விடுதியில் 22/4/2024 முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் மூத்த மாணவர்களால் ராகிங் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அந்த மாணவர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் இறுதியாண்டில் மாணவர் ஒருவர் விடுதியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இந்த பிரச்சனையில் கண்ணன் பாபாவின் கார் மீது விடுதியின் மாடியிலிருந்து பவர் பிளாக் கல் வீசப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை ரத்து செய்து மேல் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கண்ணன் பாபா நெல்லை முதலாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தள்ளுபடியானது. இதை ரத்து செய்து மேல் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் சீராய்வு மனுவில் தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. போலீசார் தரப்பில் விசாரணையை 3 மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி போலீசார் 21 சாட்சிகளிடம் விசாரித்ததில் அடையாளம் காணக்கூடிய குற்றவாளிகளுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்கள் சேகரிக்க முடியவில்லை. இதனால் வழக்கு முடிக்கப்பட்டது என கூறப்பட்டது. பின்னர் நீதிபதி மறு விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஒரு அலங்கார அதிகாரம் அல்ல, முழுமையான விசாரணையின் பலிப்பீடத்தில் உண்மை பலியிடப்படாமல் இருப்பதை உறுதி செய்தே அதன் நோக்கமாகும். போலீசார் விசாரணைக்கு எதிரான மனுவை இயந்திரமாக தள்ளுபடி செய்யக்கூடாது. ராகிங்கில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்படி இருக்கும்போது மனித உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கும் குற்றம், கொலை, மிரட்டல், பொதுவான நோக்கம், குற்றமுயற்சி அல்லது இது தொடர்பான பிற குற்றங்களை உள்ளடக்கியது என்பது போலீசார் விசாரித்திருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் வெறும் குற்றச்சாட்டப்பட்டவரை கண்டறிய முடியவில்லை என கூறி இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய கண்டறியப்படாத வழக்கு என முடிப்பது ஏற்கத்தக்கதல்ல என நீதிபதி தெரிவித்தார். மேலும் போலீஸ் அறிக்கைக்கு எதிராக மனுதாரர் தாக்கல் செய்த மனுவை நீதித்துறை நடுவர் விசாரிக்கும் போது போலீஸ் அறிக்கையில் மனுதாரரின் சந்தேகங்கள் தொடர்பான பதில் உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்திருக்க வேண்டும். அந்த முடிவு முழுமையாக விசாரணைக்கு பின்னரே எழ வேண்டும் தவிர விசாரணைக்கு முன்பாக எழக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீதித்துறை நடுவர் ஆட்சேபனை மனுவை இயந்திரமாக முறையில் தள்ளுபடி செய்திருக்க கூடாது. எனவே நீதித்துறை நடுவரின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு மேல்முறையீடு விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது என்பதையும் தெரிவித்தார். அத்துடன் மேல் விசாரணைக்காக காவல் உதவி ஆணையர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியை நெல்லை மாநகர காவல் ஆணையர் நியமிக்க வேண்டும். மேல் விசாரணையை 3 மாதத்தில் முடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.